கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 21 15 வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, ஆண்டவரோட சீசர்கள் பல இடத்துல போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சுவிசேஷம் அறிவிக்கணும், அவருடைய கடைசி கால சத்தியத்தை சொல்லணும், அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லணும், அவர் நீதியுள்ள தேவன் என்பதை சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும்னா அங்க நிறைய பேருடைய பகையை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க தைரியமா போங்க, உங்களுக்கு நான் துணை நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன்னு சொல்றார். என்னன்னா, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப நாம கடவுளோட பிள்ளையா இருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளை பின்பற்றுகிறவர்களா இருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களா நாம இருக்கிறப்போ, நம்மளை கொண்டு போய் எந்த இடத்துல நிறுத்தினாலும் சரி, நமக்கு எதிரா பேசக்கூடியவங்களையும் நமக்கு எதிரா வாதிடுறவங்களையும் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களையும் நாம ஜமாளிக்கிற அளவுக்கு அவங்களை விட அதிகமான ஞானத்தை நமக்கு தருவாராம். ஏன்னா சீசர்களுக்கு தரன்னு சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு. நாம பயப்படாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றின இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிற போது கர்த்தர் இப்படியான பலனை நமக்கு நிச்சயமா தரன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நாம வாழணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. நம்ம நேர்மையா நடந்தோம்னா நம்மளை நிறைய பேர் குற்றப்படுத்துவாங்க. நம்ம உண்மையா இருந்தோம்னா நிறைய பேர் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. அப்ப நம்மை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியில நாம அவங்களை ஜெயிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய ஞானம் வேணும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார், அவரை பின்பற்றுகிற, அவரை நம்பி இருக்கிற, அவர்தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய சீசர்களுக்கு சொல்றார். அது போலதான் நாமளும். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்மை யார் குற்றப்படுத்தினாலும் சரி, அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவர்களுடைய வாக்கை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானத்தை கற்றுத் தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடவுளை முன்வைத்து செய்கிற எல்லா காரியத்திலும் நம்மை குற்றப்படுத்துவதற்கு யார் வந்தாலும் சரி, நம்மை எதிர் பேசுகிறவர்கள் யார் வந்தாலும் சரி, அவர்களுடைய வாக்கை முறியடிக்கக்கூடிய ஞானத்தையும் அவருடைய வாக்கை முறியடிக்கக்கூடிய திறமையும் கர்த்தர் நமக்கு தருவார், உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய மகத்துவத்தினாலும் மாட்சிமையினாலும் நீர் வழிநடத்துகிறீர். நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர், அறிவை தருகிறீர். எங்களை எதிர்கொள்ளுகிறவர்களை ஜெயிக்கிற அளவுக்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.